கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு புரட்சிகர திருமணம் நடந்ததாக பத்திரிகையில் நீங்கள் படித்திருப்பீர்கள். சேலத்தில் இந்த திருமணம் நடந்திருக்கின்றது. பொது உடைமை எழுத்தாளர் தமிழ்செல்வன் அவருடைய உறவினர் பிரேமானந்த் மற்றும் சிந்து ஆகிய இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதுல சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் உடைத்து ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை நிலைநாட்டும் விதமாக சிபிஐ தலைவர் நல்லகண்ணு அவருடைய தலைமையில இந்த திருமணம் நடந்திருக்கின்றது. அனைத்து திருமணங்கள்ல இருந்தும் இந்த புரட்சிகர திருமணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வழக்கமா ஆண் தான் பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுவாரு. ஆனா இந்த திருமணத்துல மணப்பெண் மணமகன் கழுத்துல தாலி கட்டினாங்க. இதுதான் ஒரு புரட்சிகர திருமணம் என்று சொல்லி கிறுக்குத்தனங்களை புரட்சிகள் என்ற பெயர்ல இவருடைய மூளை எந்த அளவுக்கு மழுங்கி கொண்டிருக்கின்றது என்பதற்கு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான மூளை மழுங்கியவர்கள் தான் எழுத்தாளர்கள் என்ற போர்வையிலையும் அறிவு ஜீவிகள் என்ற பெயர்லையும் உட்கார்ந்துகிட்டு விவாதங்களை நடத்தி கொண்டு வெட்டி சித்தாந்தம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுல எல்லாருமே எழுத்தாளர். அவருடைய அப்பா எழுத்தாளர், பெரியப்பா எழுத்தாளர், சித்தப்பா எழுத்தாளர். அதோடு மட்டுமில்லாம அவங்க தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரே எழுத்தாளர் குடும்பம் தான் இது. அதனாலதான் இந்த அளவுக்கு மூளை மழுங்கி போச்சோ என்னவோ தெரியவில்லை. இங்க உள்ள எழுத்தாளர்களுடைய நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்கின்றது. அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறதுலேயே அறிவு ரொம்ப மழுங்கி போனவர் யாரோ அவர் தான் இங்கே உள்ள அறிவு ஜீவி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. ஆணும் பெண்ணும் சமம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர திருமணத்தை சம்பிரதாயங்கள் எல்லாம் தகர்த்தெறிந்து நாங்கள் நடத்துகின்றோம் என்று சொல்லி அறைகோல் விட்டு நடத்துறாங்க. அத இந்த நக்கீரன் போன்ற இதழ்கள் அவங்க ஒரு பெரிய சாதனை புரிந்து விட்டதாக அவர்களும் மூளை மழுங்கி போய் எழுதக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்கின்றோம் சகோதரர்களே. இது நீங்க பாத்தீங்கன்னா சம்பிரதாயங்களை ஒழிப்பதாக சொல்லக்கூடிய அந்த திருமணத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே அந்த சிபிஐ நல்லகண்ணு அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு. அவர் எடுத்து கொடுத்தாதான் தாலி கட்ட முடியுமா? ஏன் அதுவா தாலியா ஏறாதா? அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்படி பார்த்தாலும் அதுலயும் கிறுக்குத்தனம் தானே பண்றீங்க. புரோகிதர் இல்ல பாத்தீங்களா? புரோகிதர் இல்லாட்டினாலும் இங்க ஒரு புரோகிதர் வந்துட்டாருல, நல்லகண்ணு புரோகிதர் வந்துட்டாரா இல்லையா? அப்ப அதுவும் நடக்கத்தானே செய்கின்றது. அப்ப நல்லகண்ணுன்ற ஒரு தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கடுத்து என்னவா இவங்கெல்லாம் ஒரு புதிய சம்பிரதாயத்தை அந்த திருமணத்துல உருவாக்குனாங்க. மணமகனும் மணமகனும் மாத்தி மாத்தி தலையில கொட்டிக்கிறணுமா, அதுக்கப்புறம் திருப்பி உரசிக்கிறணுமா, திருப்பி கை கொடுக்கணுமா. இந்த சம்பிரதாயம் எதற்கு தெரியுமா? பின்னாடி உள்ள ஆளு பேட்டி விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி தலையில் கொட்டுவது என்பது அவங்களுக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள சிறு சண்டைகளை குறிக்கும். அதுக்கப்புறம் உரசுவது என்பது இணக்கத்தை குறிக்கும். இது போன்றுதான் திருமண வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற ஒரு புதிய சம்பிரதாயத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இப்படி தலையில கொட்டுனா சண்டை வந்தா பெரிய பிரச்சனை ஆகாம இருக்குமா? இது ஒரு சிம்பாலிக்கா? இது ஒரு மூட நம்பிக்கை தானே. புதுசா அந்த பழைய மூட நம்பிக்கையை ஒழித்து விட்டு புதுசாக மூட நம்பிக்கையை நுழைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஆணும் பெண்ணும் ஜமம்னு சொல்றதா இருந்தா தாலியை அத்து வீசிட்டு போக வேண்டியதானே. தாலி இல்லாமல் திருமணம் நடத்துங்க. இதுல என்ன புதுசா மணமகளை கொண்டு ஆண்மகனுக்கு தாலியை கட்ட விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது கிறுக்குத்தனமா இல்லையா? இது எப்படி சமமாகும்? இந்த தாலி சென்டிமெண்ட் இருக்க இதை வச்சுதான் பல படங்களும் பல்வேறு விதமான சீரியல்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாலின்ற ஒன்ன ஒழிச்சுட்டோன்னு வைங்க, இவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடும். என்னடா அது எப்படிடா நம்ம சென்டிமெண்ட் வைக்கிறது? அந்த தாலி தொங்குற மாதிரி 10 வாரம் காட்டுவாங்க, தாலி கீழே அவுற போற மாதிரி 20 வாரம் காட்டுவாங்க, அக்க போற மாதிரி 50 வாரம். அது திருப்பி அக்கிறதுக்குள்ளாட்டி ஒரு வருஷம் ஆகி போயிடும். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மாங்கல்ய பாக்கியம். இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள் எல்லாம் இப்படி உள்ள நுழைத்திருக்கின்றார்கள். அது இப்ப உள்டாவா இப்ப ஆண்மகன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான், என் தாலி பாக்கியம் முன்னாடி செத்து போயிட்டானா என் தாலி எந்த போயிரும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனங்களுக்கு தான் வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள்.
அதுலயும் பாத்தீங்கன்னா ஆண்மகனுக்கு தாலி கட்டுறதா ஒரு பொம்பளை தாலி கட்டுற மாதிரி புகைப்படத்தை வெளியிடுகின்றார்கள். அதெல்லாம் ஒண்ணும் இவனால செய்ய முடியல. ஒரு செயினை தான் தூக்கி போடுறாங்க. மாங்கல்யத்தை தொங்க விட முடிஞ்சா அவனால. அப்ப சம்பிரதாயத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இல்லை. அதுவே அவர்களை காட்டுதா இல்லையா? வெளிக்காட்டிடுச்சுல. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த விளையாட்டுலாம் கிடையாது. இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் இங்க இல்ல. இஸ்லாத்துல தாலி என்ற ஒன்றே கிடையாது. திருமணம் என்பது ஒரு கடுமையான உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய முதல் பாட்டி இரண்டாவது பாட்டி ரெண்டு பேரும் சமமானவர்கள். விரும்பினா அவரும் முடிக்கலாம், விரும்பினா இவரும் இந்த பெண்மணியும் முறித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை இஸ்லாம் முன்வைக்கின்றது. அப்படி முன்வச்சு எப்படி பாத்தீங்களா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் சிந்திக்க முடியுமா? இப்ப உட்கார்ந்துகிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஆண்மகனுக்கு தாலி கட்டுறதுக்கு பொம்பளை ஏவி விடுறாங்க. இப்ப உட்கார்ந்துகிட்டு இந்த அறிவுஜீவியினுடைய மூளை இந்த அளவுக்கு மழுங்கி போய் கிடக்கிறத பாக்குறோம். ஆனா இஸ்லாமிய திருமணத்துல தாலி கிடையாது, சம்பிரதாயங்கள் கிடையாது, தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவாள் கிடையாது. அங்க புரோகிதரை ஒழிச்சு விட்டுட்டு இங்க வீரமணி எடுத்து கொடுக்கிறாரு. இல்லாட்டி கலைஞர் சுயமரியாதை திருமணம் பேர்ல இவர் தலைமையில திருமணம் நடக்குதான். அது இவர் தலைமை இருக்க வேண்டி கிடக்கு. வீரமணி தலைமை தாங்க வேண்டிய தலைமை தாங்கினா தான் கல்யாணம் நடக்குமா? இல்லாட்டினா கல்யாணம் நடக்காதா? இப்ப சுயமரியாதை திருமணம் என்று சொல்லக்கூடியவரிடத்திலேயே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கிறத பாக்குறோம். அவங்க மாலை மாத்திக்கிறது மட்டுமா? ஏன் மாலை எதுக்கா போடுறீங்க? மாலை என்பது ஒரு கிறுக்குத்தனமா இல்லையா? அது வீண் விரயம் தானே. இஸ்லாமிய திருமணத்துல மாலை கிடையாது, தாலி கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிகள் என்ற பெயர்ல ஒரு பெரியவாள் ஒரு மூத்தவர் எடுத்து கொடுப்பாரு, ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறதுலே பெரிய தலைவரா இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய உற்ற தோழர்கள் திருமணம் முடித்தார்களா இல்லையா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற அந்த சஹாபி, என்னப்பா ரொம்ப நறுமணம் எல்லாம் பூசின மாதிரி வந்திருக்கே, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, எனக்கு நேற்று திருமணம் முடிஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட ஒரு புரட்சி பாத்தீங்களா? இது புரட்சின்னு சொல்லுங்க. அப்படியா திருமணம் முடிச்சிட்டியா? யாரு கேட்கிறா? மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழரை பார்த்து கேட்கிறாங்க, அப்படியா திருமணம் பண்ணிட்டியா? எப்படி என்ன ஏன் தலைமையில நீ திருமணம் நடத்தாம எப்படி நீ செய்ய போச்சு அப்படின்னு கேட்டாங்களா? அப்படியா? அப்ப எவ்வளவு மகர் கொடுத்த? நீ விருந்து கூடு, வலிமா விருந்து கூடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம இங்க உள்ள சில கிறுக்கு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாத்தையும் தலைகீழா அதை திருமணம் என்ற பெயர்ல இந்த மாதிரி ஆடம்பரம், இது போன்ற மாலை மாத்துக்கள், இது போன்ற ஃபார்மாலிட்டிகளை சொல்லி அந்த தாலியை காப்பி அடிச்சு இங்க கருகமணியை கொண்டு வந்துட்டாங்க. அங்க தாலி பாக்கியன்ற மாதிரி இங்க கருகமணி பாக்கியம். கருகமணி அந்திரி போச்சு அப்படின்னா அந்திரிச்சுன்னு சொல்லாதீங்க, பெருகிருச்சுன்னு சொல்லுங்க. காரணம் என்னவா? அந்து போச்சுன்னு சொன்னா அந்த கணவன் அதோட மண்டையை போட்டாலும் போட்டுருவான் அப்படின்றதுனால கருகமணி பெருகிருச்சு. அது எப்படி பெருகும்? அந்த பெருகிறது ஒன்னா? அதுலயும் இருக்குத்தனத்தை கொண்டு நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள சில மூட நம்பிக்கைகளை கையாளுவதனுடைய விளைவு பிற மத மக்கள் காரி துப்புறாங்களா இல்லையா? ஏன் நீங்க தாலியை பத்தி உங்களுக்கு என்ன பேச அருகதை இருக்கு? நீங்களும் தானே கருகமணி போடுறீங்க என்று அவர்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றார்கள். கருகமணி என்பதும் கிடையாது. இஸ்லாமிய திருமணம் என்பது இது போன்ற அனைத்து விதமான புரோகிதம், மூட நம்பிக்கை எல்லாத்தையும் ஒழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் காட்டக்கூடியதெல்லாம் மிஞ்சின புரட்சிகரமான திருமணத்தை, திருமணம்னா இதுதான் திருமணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு எந்த திருமணமானது மிக குறைந்த செலவில் நடத்தப்படுகின்றதோ அதுவே இறைவனிடத்தில் அருள் வளம் மிகுந்த திருமணம் சொல்ல முடியுமா? இதை பத்தி நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப உள்ளவங்களுக்கே நேரம் இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்த சட்டத்தை போட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சட்டம்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இப்ப ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த போன வார முதல்ல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த JMS அரபிக் கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் மதுரையில் இருக்குங்க. அது சுன்னத்துல் ஜமாத் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மதரசா.
அந்த மதரசா சார்பா வருஷம் வருஷம் வந்து ஒரு 50 பேருக்கு என்னமோ திருமணம் முடிச்சு வைக்கிறாங்களாம். திருமணத்துக்கு எப்படி பணம் உதவி செய்யறாங்கன்னா, மணப்பெண்ணுக்கு உண்டான சீர்வரிசையெல்லாம் இவங்களே வாங்கி கொடுக்குறாங்களாம். இவங்க திருமணம், அதாவது நபி வழி திருமணத்தை இவங்க நடத்துற லட்சணத்தை பாருங்க. 50,000 ரூபாய்க்கு உண்டான சீர்சனத்தி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இவங்க திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியதை பாக்குறோம். இந்த 50,000 ரூபாய் வந்து மணப்பெண்ணுக்கு எல்லாம் செலவு பண்றாங்கல்ல, இத வாரமலர் பத்திரிகை எழுதுறான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு எளிமையான திருமணமா இருக்கு. 50,000 ரூபான்றது எவ்வளவு பெரிய ஒரு செலவு. இதை கொண்டு போய் பெண் வீட்டுக்கு வரதட்சணையாகவும் கொடுக்கின்றார்கள். அதையே என்ன எழுதுறாங்கன்னா, இப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திருமணத்தை எல்லாம் இவர்கள் பார்த்தார்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியப்படுவார்களா இல்லையா? அப்ப என்னன்னா, அவங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல. நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்க நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் ஒரே டீ ஒரு பிஸ்கட்டோட முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தான் வலிமா. இங்க நீங்க தவி ஜமாத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் இந்த மாதிரியான திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திடீர்னு ஒரு பேரிச்சம்பளம் வரும். என்னங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு, இன்னைக்கு ஒரு 2 பிஸ்கட் கொடுப்பாங்க. என்னங்க அப்படின்னா, திருமண வலிமா விருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த கிறுக்கு தத்துவத்தை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாம் கூறக்கூடிய சரியான கொள்கையின் பக்கம் பிற மத சகோதரர்களை நாம் அழைக்கின்றோம். ஆணும் பெண்ணும் சமம் என்பதே ஒரு கிறுக்குத்தனமான வாதம். காரணம் என்ன? ஆண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது, பெண்களுக்கு அதே மாதிரி சிறப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஒலிம்பிக்ல ஓட விட்டாலும் ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா தானே ஓட விடுறீங்க. ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா ஓட விடுவீங்களா ஓட்ட பந்தயத்துல? ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுதுல, உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதுல. ஆம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடுறான், பொம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்றது தெரியுதா இல்லையா? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை வந்து ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு போவான் வெளியே. அதே மாதிரி பொம்பளையில ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றானோ அவன் தன்னுடைய வீட்டு பெண்மணியை அனுப்புவானா? அந்த மாதிரி அனுப்ப மாட்டார்கள். அப்ப தெரிகின்றது. ஆனா இந்த திருமண ஒப்பந்த விஷயத்தில் 2 பேரும் சமம். எதுல சமமோ அதுல சமத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. எதுல சமம் இல்லையோ அதுல கொண்டே சமம் என்று சொல்லி இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? சிலரை விட நாம சிறப்பித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல அவர்களுக்கென்று உரிமைகளும் இருக்கின்றன. பெண்களை விட ஆண்கள் சிறப்புக்குரியவர்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் பெண்களுக்காக செலவிடுகின்றார்கள், அவங்களுக்காக செலவு பண்றாங்க என்ற அடிப்படையில் இவங்க பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அழகான கோட்டை போட்டு காட்டுகின்றது. எப்படித்தான் வந்து வரட்டு தத்துவம் பேசினாலும் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்பதை அவர்களுடைய உள்ளமே சொல்லும். பெண்கள் மாதர் சங்கங்கள்ல என்ன செய்யறாங்க? பெண்கள் வந்து ஆபாச போஸ்டர்களை போய் தார்பூசி அளிக்கிறாங்களா? ஆணும் பெண்ணும் சமம் இல்லைன்றதை காட்டுதா இல்லையா? அவங்களே சொல்றாங்களா இல்லையா? ஏன் ஆம்பளை மாதிரி பொம்பளை நிக்கிறான்னு போக வேண்டியதுதானே? கிடையாது. மாதர் சங்க தலைவி மம்தா சர்மான்ற ஒரு பெண்மணி சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ செக்ஸியா இருக்க அப்படின்னு சொல்றது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து நீ அழகா இருக்குன்றதான் அந்த ஆண்கள் வந்து அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாடே கொதிக்குது. எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னோடனையும் அவங்க வேற மாதிரி வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. இப்போ என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்றதாக இருந்தாலும் ஆம்பளை சொன்னா வேற பொம்பளை சொன்னா வேற, இந்த அளவுக்கு உத்து பாக்குறாங்க. அப்பயும் இப்படி வெட்டி சிந்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இஸ்லாம் அதுலயே அழகான கோடு போடுது பாருங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்பது வந்து ஆண்களை விட சில விஷயங்கள்ல பெண்கள் உயர்வு, பெண்களை விட சில விஷயங்கள்ல ஆண்கள் உயர்வு. அதே நேரத்தில் 2 பேரும் சமமான விஷயங்கள்ல சமம் என்று அதையும் அழகா பிரித்து இது இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இத்தகைய உண்மைகளை சரியான முறையில் விளங்கி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.